Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி chetinadu மட்டன் சுக்கா. chetinadu சமையல்னாமே மசாலா எல்லாம் வறுத்து அரைச்சு தான் செய்வாங்க. அதே மெத்தட்ல இன்னைக்கு நான் மட்டன் சுக்கா பண்ணியிருக்கேன். இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அது எப்படி பண்ணலாம்னு நம்ம இப்போ வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி விட்டுக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம மட்டனை வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் இப்போ நம்ம கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனோடனே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துடுறோம். இது கொஞ்சம் ஃப்ரை ஆகி வந்தோடனேயும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டன் இதில் சேர்த்துடுறோம். இது 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இதை நம்ம இதில் இப்போ சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம இதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கறி மசாலா பொடி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளுக்கு மட்டனில் இருந்து நல்லா தண்ணி விட்டு வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. இப்போ பாருங்கள், நான் கிளறிக்கிட்டே இருக்கேன். தண்ணி நல்லா விட்டு வந்துருச்சு. இப்போ நான் இதில் கொஞ்சம் உப்பையும் சேர்த்துருக்கேன். இதை இப்படியே நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். அப்போது அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்துடும். தேவைப்பட்டால் ஒரு 10 நிமிஷம் மூடி போடாமலே நான் அடுப்பில் இப்படியே வச்சுருந்தேன். மட்டனில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா இறங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு 3 விசில் இல்லாட்டி 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அது வெந்துட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம அதுக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். அது எண்ணெய் ஊற்றாமலேயும் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன், 2 ஸ்பூன் மல்லி போட்டிருக்கேன், ஒரு 4 வரமிளகா போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். தீஞ்சு போகாமல் அடுப்பு சிம்மிலே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு மட்டன் நல்லா வெந்துருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வற்றுட்டு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்குது. அது நம்ம வெங்காயமெல்லாம் வதக்கும் போது அதில் ஊற்றியே நல்லா வற்ற விட்டுடலாம். அடுத்து ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் நம்ம இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பட்டை வத்தையை கிள்ளி போட்டுக்கலாம். இது எல்லாம் பொரிஞ்சு வந்தோடனேயும் நான் இதில் வெங்காயம் சேர்க்க போகிறேன். வெங்காயத்தை சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இருக்குது, 2ஐயும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நம்ம இது நல்லா வதங்கி வந்தாலே நம்மளோட மட்டன் சுக்காவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் நம்ம மீதி இருந்தால் தண்ணியை ஊற்றிக்கலாம். உப்பெல்லாம் நம்ம ஏற்கனவே மட்டன்லேயே வேக போட்டனால உப்பு தேவையில்லை. இந்த தண்ணியை மட்டும் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு வற்ற வச்சுக்கலாம். நல்லா கொதி வந்து தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு. இப்போ நம்ம மட்டனை இதில் சேர்த்துடலாம். நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கறி மசாலா சேர்க்க போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு வேக வைக்கும் போதே மிளகாத்தூளும் கறி மசாலாவும் கொஞ்சம் சேர்த்துருந்தேன், மஞ்சத்தூளும் சேர்த்துருந்தேன். இப்போ நம்ம அரைச்ச பொடியிலிருந்து கொஞ்சம் மாற்றி வச்சுருந்தேன், மீதி போட்டிருக்கேன். அது நீங்கள் உரப்புக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு தேவைப்பட்டுனா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடியை போட்டு அடுப்பு சிம்மிலே வச்சு ஒரு 10 நிமிஷம் இப்படியே விட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு டேஸ்டியான செட்டிநாடு மட்டன் சுக்கா இங்கே ரெடி ஆயிடுச்சு. வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.